அடே, இத்தனை நாள் எல்லாருக்கும் நீ ரவுண்டு கட்டின, இப்போ ஒன்ன ரவுண்டு கட்டுறதுக்கு ஒருத்தி வந்துட்டா. மூடிட்டு இருக்கியா? ஹேய், ஹாய் ரீட்டா. ஹலோ. நைஸ் Dress. Thank you. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ட்ரெஸ் கலர் என் பாய் கலர் எவ்வளவு மேட்ச் ஆகும் தெரியுமா? இவன் திருந்தவே மாட்டான். பேபி கட்டிக்கமா, குண்டு குழியா இருக்கு, விழுந்துற போற. ஹலோ ஹலோ, உங்க அம்மாவுக்கு கால் பண்ணட்டுமா? வேணாம், இறக்கி விட்டுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கு பேபி. ஏன் பின்னாடி ஏண்டி வர? ஹேய், விட்டுட்டு போயிட்டான். நாள் ஃபுல்லா அவ்வளவுதான்டா தேடினேன். அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட போனேன். ஆனா அந்த நேரத்துல வீட்டுல இல்ல அவ. டேய், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடா. உன்னோட காம்படிட்டர் ஆட் ஏஜென்சிய குழி தோண்டி மூடுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. கரெக்டா? நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. ஆங்கிள்னு சொன்னாலே சிரிப்பு வருதுடா. டர்ட்டி மைண்ட். அவனை யோசிக்கும் போது கூட வராடா. நான் யார் கூட சுத்தின அவளுக்கு என்னடா? அவன் எனக்கு வாட்ச்மேன் வேலையா பாக்குறா. எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களை விட்டுட்டு இவளையே ஒரு ரவுண்டு போனடா. பேசாம ஓரமா கிடப்பா. ஏதோ போட்டு எங்க அம்மா ஸ்டூடெண்ட் விட்டா, ஆனா ஒரு ஆங்கிள் எவ்வளவு நல்லதாண்டா இருக்க. டேய், நீ உங்க அம்மா நான் ஏன்டா அவ்வளவு பயப்படுற? சின்ன வயசுல எங்க அம்மா தானே எனக்கு கிளாஸ் டீச்சரு. 100க்கு 2 மார்க் ஏன் குறைஞ்சதுலன்ற விஷயத்துல இருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த 300 ரூபாய்க்கு கணக்கு என்னாச்சுன்னு கேட்டு பின்னாடியே விளக்குறவங்கடா அவங்க. அது கூட எதுக்கு, காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கூட என்ன முட்டி போட வச்சாங்க தெரியுமா? டேய், உன்ன மாதிரி ஒரு தண்டத்தை யாரா வளர்ப்பாங்க? கரெக்ட் தான்டா. எனக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்தா அவன் வாயை திறந்து நாக்க எடுத்து நச்சு 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 நச்சுன்னு குத்தியே கொன்றுப்பண்டா. நீ சாதாரண ஆள் இல்லடா. உனக்குள்ள குளவரி பிடிச்ச ஒரு மிருகம் இருக்கு. ஒட்டக மாதிரி வேற குடிச்சிட்ட. வீட்டுல போனா உங்க அம்மா இருப்பாங்களே, இப்ப என்ன பண்ண போற? பால் குடிச்ச பூனைக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். அதே போல தண்ணி அடிச்ச எனக்கு வீட்டுக்கு போகவும் தெரியும். டைரக்டருக்கே டைரக்ஷனா? சாரிங்க, ஏதோ வீடு மாதிரி வந்துட்டேன். இது ஓ வீடுதான், வா. ஏன் வீடா? ஆமா, என் வீடுதான். எங்க இவ? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை இன்னைக்கு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் மத்தவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ரவுண்ட் போட்டிருப்பியா? இருந்தாலும் உங்க அம்மா ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால கண்டுக்கல. ஆனா கொஞ்சம் ஆங்கிள்ஸ்ல நான் கூட நல்லா தானே இருக்கேன். ஓ, டைரக்டர் சீன் பேப்பர் உன்கிட்ட கூட கொடுத்துட்டாரா? என்னடி பாக்குற? முழைய நோட்டி அப்படியே சைட் டிஷ்ஷா சாப்பிட்டுருவேன். மேடம் கிட்ட சொல்லவா? மேடம், மேடம். யாரு? துருவாவா? ஆமா மேடம். அவனை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லு. நீ உள்ள வா, கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே மேடம். என்ன தேடிட்டு இருக்க? சில்லறை கீழே விழுந்துருச்சு, தேடிட்டு இருக்கேன். இந்த சில்லறை விஷயம்லாம் போடாம போய் தூங்கு. மேடம் வணக்கம் மேடம். துருவா சார் எங்க? கிராஃபிக் டிசைனுக்காக யாரோ பொண்ணு வந்திருக்காங்க, இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க மேடம். உள்ள இருக்காங்க மேடம். ஓகே.
சார் இங்கே தான் இருந்தார் மேடம். போன ஜென்மத்துல எந்த ரெட் லைட் ஏரியால இவன் பொண்ணா பிறந்தானோ தெரியல. Cheers. உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். காலையில மார்னிங் ஆஃபீஸுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, நாளை காலையில கால் பண்ணி எழுப்பவா இல்ல மேல காலை போட்டு எழுப்பவா? நீங்க எப்பயும் இப்படிதான் பேசுவீங்களா சார்? இல்ல, மூடு வர முதல்ல இந்த மாதிரி பேசுவேன். அப்ப என் ரூம்க்கு போலாமா? ஓஹோ, நீ எனக்கு மேல ஃபாஸ்டா இருக்கே. சரி வா போலாம். உன் வீடு சூப்பரா இருக்கு பாப்பா. தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன? சொன்னேன்ல. சோ இதான் என் ரூம்மேட் அபா. ஹேய் ஹாய். ஹாய். இந்த ரவுண்டு போனா இது ஃப்ரீயா? ஃப்ரீயா காஸ்ட்லியான்னு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றேன், வா. வீடு நல்லா இருக்கு, பெட்ரூமும் நல்லா இருக்கு, நெய்யும் நல்லா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? வா. பெட்ரூம் கூட்டிட்டு வந்து சிப்ஸ் கொடுக்குறிய பாப்பா. Who are you? ஏய், யார் நீ? எங்க போற? Excuse me. ஐயோ கடவுளே, அவ மட்டும் வந்துடக்கூடாது, அவ மட்டும் வந்துடக்கூடாது. கடவுளே, நீதான் பாத்துக்கணும். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூ, ஸ்ட்ரைட் இன்டர்வியூ. ஹலோ மச்சான், யாரோ ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்கடா. உன் ஃபோன் ரீச் ஆகலையா? நீ அந்த புது பொண்ணு மனு வீட்டுக்கு போயிருக்கன்னு சொல்லியிருக்கேன். அங்க வரேன்னு சொன்னாங்க. வந்திருக்காங்க. அப்ப தேங்க்ஸ் சொல்ல மாட்டல? வர மச்சா, வந்து சொல்றேன். வா வா. சரி கிளம்பு. ரொம்ப களைப்பா இருக்கே, இங்க எப்படிட்டு கால்ல வரனே. சரி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தரேன், இதே வார்த்தையை சொல்லு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மூட்டு போலான்னாரு. பாப்பா.